பாஸ்டர் அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சி ஒன்று இருக்குது. ஒரு விசை அவங்க அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வீசிங் அதிகமாக வரும். குழந்தையா இருக்கும்போது ஒரு விசை ரொம்ப ஓவராக ரொம்ப உடம்பு முடியாமல் அவங்க அப்பா ஏற்கனவே அவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 4 பெண் பிள்ளைங்க, இவங்க 3ஆவது பிறந்தாங்க. அப்போ அவங்க அப்பா கையில் மேலே தூக்கி, இந்த பிள்ளை படுற பாடம் என்னால் பார்க்க முடியல, நீங்கள் வேணா இந்த பிள்ளையை எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே சொல்லியிருக்காங்க, அம்மா பாஸ்டர் அம்மா உடனே கையிலேருந்து பிடுங்கி வாங்கி, என்ன ஜெபம் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை இந்த பிள்ளையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இந்த பிள்ளைய உயிரோடு எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அவள் ஊழியம் செய்யணும்னு பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணி திரும்பி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு வளர்ந்த ஃபுல்லாக நோய் எப்போ பார்த்தாலும் பயங்கரமான நோய். அப்போ ஒரு நாள் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப அந்த சமுதாயத்திலேயே அவர் கொஞ்சம் பலவீனமானவர், அவர் கொஞ்சம் முடியாதவர், அந்த மாதிரி சமுதாயத்தில் ரொம்ப அந்த சின்னதாக அப்படி இருக்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு எந்த விஷயம் இல்லை. அவங்க பொண்ணு கேட்ட உடனே இவங்க சொல்லியிருக்கிறாங்களா, நாங்கள் எப்படி அதை தர முடியும் அப்படின்னு உடனே அவங்க உடனே சொன்னாங்களாம், உங்கள் பொண்ணை நாங்கள் நோயாளியை கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம், இந்த நோயாளியை நாங்கள் கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம், வீடேறி பொண்ணு கேட்டிருக்கிறோம், இவங்களை நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, யார் அவங்கள கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிய வச்சுருக்கிறாங்க. நான் மாப்பிள்ளை பார்க்க போகும்போது என்னுடைய ரூல்ஸ் எல்லாம் பேசி முடித்த உடனே அவங்க அம்மா என்கிட்ட கேட்ட ஒன்றே ஒன்று அதுதான், இந்த மாதிரி என் பிள்ளைக்கு அடிக்கடி வீசிங் வரும், ரொம்ப முடியாமல் ஆயிடுவா, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, அது ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்தால் என்ன ஆகுறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நோயாளின்னு எழுதுகிற எழுத்தை மாற்றி இன்னைக்கு நிறைய நோயாளிகளுக்கு ஜெபிக்கிற ஒரு தாயாய், ஜெபிக்கிற ஒரு குடும்பமாய், ஹல்லேலூயா. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு நடக்க போகுது, நம்ம எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் நடக்க போகுது. இன்னைக்கு அந்த பிள்ளை நோயாளியா தெரியலாம், அப்பா 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 நெற்றியில மாற்றி எழுதுவாரு, அப்பா நெற்றியில மாற்றி எழுதுவாரு, சொந்தக்காரன் எழுதி இருக்கிற எழுத்தை ஏசப்பா மாற்றி எழுதுவாரு. ஹல்லேலூயா.